பேரறிவு பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாள் விழாவான செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறார்கள். டெல்லிக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய கூட்டணியின் பிரதான அங்கம், அந்த அங்கத்தினுடைய 2ஆம் நிலை தலைவராக இருக்கிற நாடாளுகிற உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி இருக்கிறார். அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் 1 மணி நேரம் 2 பேரும் தனியாக சந்தித்து பேசி இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அமித்ஷா அவர்களுடைய இல்லத்திலே இருந்து வெளியேறுகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தனி வாகனத்தில் அங்கே இருந்து வெளியேறி இருக்கிறார். அப்படி வெளியேறுகிற போது அவர் என்ன சொல்லி செஞ்சிருக்கிறார்னா, தன்னுடைய கைக்குட்டை மூலமாக தன்னுடைய முகத்தை துடைத்திருக்கிறார். பத்திரிகைகள் ஊடகங்கள் இதை படம் பிடிக்கிறது. படம் பிடித்து செய்தி போடுதாங்க. என்ன சொல்லுதாங்கன்னா, அமித்ஷா அவர்களுடைய இல்லத்திலே இருந்து வெளியேறிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தன்னுடைய கைக்குட்டையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு தனி வாகனத்திலே வெளியேறுகிறார் என்கிற செய்தியை வெளியிடுகிறார்கள். நான் கேட்கிறேன், அருமைக்குரியவர்களே, எடப்பாடியார் அவர்கள் சந்தித்தது ஒன்றும் ராகுல் காந்தியையோ சோனியா காந்தியையோ அல்ல, தன்னுடைய கூட்டணியின் பிரதான அங்கமாக இருக்கிற நாடாளுகிற உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார், வெளியே வந்திருக்கிறார். இதிலே மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஆக பத்திரிகைகள் ஊடகங்கள் தங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்காக எதையாவது ஒன்றை செய்தியாக இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.